பக்தி இன்ஃபோ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, குரு பயிற்சி பலன்கள் தாமா பார்க்க போகிறோம். இந்த குரு பயிற்சி என்னைக்கு நடக்க போகுது? 1/6/2026 காலையில் 11 மணி அளவில் குரு பகவான் மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு பயிற்சியாகி கடகத்தில் உச்சம் பெற்று அமர்றார். இந்த மாதிரி ஒரு நிகழ்வு கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெற்று அமர்றது அப்படின்றது 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடியது. அது ஒரு பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது சிறப்பு என்ன? இப்போ சனி பகவான் நிறைய பார்த்திங்கன்னா 6 ராசிகளுக்கு கெடுக்கணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோடு இருக்கார். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, மேஷ ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா 7 நாட்டு சனியாகவும், சிம்ம ராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனியாகவும், கன்னி ராசி அன்பர்களுக்கு கண்ட சனியாகவும், தனுசு ராசி அன்பர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாகவும், கும்பராசி அன்பர்களுக்கு பாத சனியாகவும், மீன ராசி அன்பர்களுக்கு ஜென்ம சனியாகவும் இருக்கார். ஆக இந்த 6 ராசிகளையும் கெடுக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டின்னு இருக்கார். கெடுக்கணும்னு சொல்ல முடியாதுமா, இவங்களை பதப்படுத்தணும், பக்குவப்படுத்தணும், இவங்களுக்கு வாழ்க்கைன்னா என்னன்னு புரிய வைக்கணும் அப்படின்ற வார்த்தைகளில் சொல்லலாம். ஆல்ரெடி எங்களுக்கு வாழ்க்கையெல்லாம் புரியுமா? கரெக்டு தான், ஆல்ரெடி வாழ்க்கையெல்லாம் நம்மளுக்கு புரியும். இன்னும் ரொம்ப தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு சனி பகவான் இப்படி பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு படிப்பினைகளை ஏற்படுத்துவார். ஆக இந்த 6 ராசிகளுக்கும் கெடுபலன்கள் அப்படின்றது சனியினால் இருக்குது அப்படின்னாலும், இப்போ குரு பெயர்ச்சியாகி குருனுடைய உச்ச பார்வை சனி மேலே படுது, 9ஆம் பார்வை. ஆக சனி பகவான் ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆகிடுவார். அவர் எந்த விதத்துலையும் உங்களுக்கு எடுக்க போகிறதில்ல. இது ஒரு பெரிய ப்ளஸ்மா. மற்ற 6 ராசிகளுக்கு இவர் நல்லது செய்யக்கூடிய பொசிஷனில் தான் இருக்கார். அந்த நல்லதை இன்னும் கடகடகடகடன் செய்ய போகிறார். இது ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆக இந்த குரு பயிற்சி 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்குது? 12 ராசிகளுக்குமே சூப்பராக இருக்குது. எந்த அளவுக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது, என்னென்ன மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்க போகுது, நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டுன்னு உங்கள் ராசிக்கு குரு என்ன கொடுக்க போகிறார் பார்த்துடலாமா? ரிஷபராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னா, குரு பயிற்சி மட்டும் இல்லைங்க, எல்லா பயிற்சியுமே சூப்பர் டூப்பராக இருக்கக்கூடிய ராசி எது அப்படின்னா ரிஷபம் தான் சொல்லணும். எல்லாரும் நல்லா இருக்குன்னு எல்லா ஜோதிடர்களும் சொல்கிறீங்க. ஆனால் எங்களுக்கு ஒன்றும் பெருசாக நல்லா இல்லைங்களேங்க, நாங்கள் கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்கோம். அதுவும் நிறைய ரிஷபம் நாங்கள் பிறந்ததுலேருந்தே கஷ்டப்பட்டுட்டு தாங்க இருக்கோம் அப்படிம்பாங்க. அதுக்கு காரணம் என்னென்னம்மா, நம்மளே தான் அப்படின்னு சொல்லணும். என்ன நம்மளே காரணம்? நம்மளே எதிரி. எப்படி நம்மளே எதிரி? ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, கிடைக்காத அன்பு கிடைக்கும்னு எதிர்பார்த்து ஏமாறுறது நம்மளோட முட்டாள்தனம் அப்படின்னு தான் சொல்லணும். பொதுவாக பாருங்கள், ரிஷபத்தினோட எக்ஸ்பெக்டேஷன் அன்கண்டிஷனல் லவ். அது இந்த உலகத்திலேயே பஞ்சம். அப்போ நமக்கு எப்படி கிடைக்கும்? அப்போ கிடைக்காத ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து நம்ம வருத்தப்படுறதுல எந்த விதமான நியாயமும் இல்லை. அப்போ ரிஷபம் என்ன பண்ணும்? 2028 வரைக்குமே உங்களுக்கான காலம்மா. எதை பேஸ் பண்ணி சொல்கிறோம்? ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, சனி பகவான் லாப சனியாக இருக்காம்மா. உபஜயஸ்தானத்தில் சனி. உபஜயஸ்தானத்தில் சனி என்ன பண்ணுவான்? நீங்கள் உழைக்க கஷ்டப்பட மாட்டீங்க. உழைக்கிறவங்களுக்கு கொடுக்கறதுக்கு சனி பகவான் கஷ்டப்பட மாட்டான். ஆக உழைக்க நீங்கள் ரெடி, உங்களுக்கு கொடுக்க சனி பகவான் ரெடி. அப்போ எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு இன்பில்ட்டாகவே உண்டு. பிறக்கும் போதே நல்ல பார்த்திங்கன்னா உழைக்கணும் அப்படின்ற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒரு ராசி தான் ரிஷபம் அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட மூளையிலேயே அது பார்த்திங்கன்னா எழுதிட்டுருக்கு, பதிக்கப்பட்டுருக்கு. பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணும், யாரையும் ஏமாற்றக்கூடாது, யாரோட காசுக்கும் ஆசைப்படக்கூடாது, சந்தோஷமாக இருக்கணும். அட் த சேம் டைம் ரொம்ப ரொமான்டிக்காக இருக்கணும், லவ்வபிளாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும், டீசெண்டாக இருக்கணும், அட்ராக்டிவாக இருக்கணும். அதெல்லாம் ஓகே, தப்பு இல்லை. இந்த ரொமான்ஸு, லவ் அதெல்லாம் கொஞ்சம் இறக்கட்டி வச்சுடுங்க. ஏன்னா இந்த 28 வரைக்கும் தான் நமக்கான வருடம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் என்ன ஆகுது? அதுக்கப்புறம் ரிஷபத்துக்கு 7 நாட்டு சனி ஸ்டார்ட் ஆகுது. 7 நாட்டு சனி ஸ்டார்ட் ஆன பின்னாடி எல்லா ஜோதிடர்களும், நான் கூட சொல்லுவேன், ரிஷபத்துக்கு பார்த்திங்கன்னா, அதாவது ரிஷபத்தினோட ராசி அதிபன் சுக்கிரனுக்கு சனி நட்பு கிரகம் தாம்மா, பெருசாக கெடுக்க மாட்டான் அப்படின்றது நான் கூட ஒரு காலத்தில் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் எப்போ நமக்குன்னு வருது, நம்ம அஷ்டமத்து சனியில் அனுபவிச்சோமோ அப்போ தான் நம்மளுக்கு புரியுது, யாரையுமே பாரபட்சம் பார்க்க மாட்டான் சனி பகவான் அப்படின்னு. அதுதானே உண்மை. நாங்கள் சும்மா ஆறுதலுக்கு அந்த மாதிரிலாம் சொல்லிடலாம். அப்போ என்ன பண்ணணும்? ரொம்ப சிம்பிள். இந்த காலகட்டம் நீங்கள் உழைக்கிறதுக்கு, உங்களுக்கு காசை நீங்கள் பேக்கப் பண்ணி வச்சுக்கிறதுக்கான காலகட்டம். உங்களுக்குன்னு பேக்கப் பண்ணி வச்சுக்கிறதுக்கு, அந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ லாபஸ்தானத்தில் சனி ஃபஸ்ட்டு நல்ல விஷயம். ரெண்டாவது உங்களுக்கு பார்த்திங்கன்னா குரு பகவான் 3ஆம் பாவம். குரு பகவான் 3ஆம் பாவம் அப்படின்றது இளைய சகோதர தைரியஸ்தானம். பொதுவாக இந்த 3, 10, 11 இங்கெல்லாம் பாப கிரகங்கள் இருக்கணும் அப்படிம்பாங்க. 3, 6, 10, 11. காரணம் என்ன? அப்போ தான் நியாயம், தர்மம், லொட்டு லொசுக்கெலாம் பார்க்காம, முக்கியமாக தொழில் ஸ்தானத்தில் இருந்தால் எப்படினாலும் அடிச்சு பிடிச்சி சம்பாரிச்சிடுவாங்க அப்படின்லாம். பட் பியாண்ட் தட் இங்கே 3ல் குரு இருக்கிறது எப்படி அப்படின்னா, பெருசாக நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. ஸ்தான பலம் இல்லையேமா அப்படின்னு யோசிக்காதீங்க. காரணம் என்ன அப்படின்னா,
உங்களோட ராசி அதிபன் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான். சுக்கிரனுக்கு குரு பகை கிரகம். ஸோ ஸ்தான பலம் இல்லாமல் இடத்துல உட்காந்தா தப்பு இல்லை. அதுக்கும் மேலே முயற்சி ஸ்தானத்தில் குரு உட்கார்ந்துட்டுருக்கார். பொதுவாக ஒரு மனுஷனுக்கு ரொம்ப தெம்பு, தைரியம், திமிரு எல்லாம் வரணும்னா எந்த விதத்தில் வரும்? 3 விதத்தில் வரும். ஒன்று, அவனுக்கு பலம் இருக்கணும், பின்னாடி பயங்கர சப்போர்ட் இருக்கணும். என் பின்னாடி ஒரு ஊரே எனக்கு இருக்குதுப்பா, 4 பேர் இருக்காங்க, அவங்களே 4 ஊருக்கு சமம் அப்படின்ற மாதிரி பலம் இருக்கணும். இல்லைன்னா பணபலம் இருக்கணும். நான் பெரிய கோட்டீஸ்வர வீட்டு பிள்ளை, பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் அப்படின்றது இருக்கணும். 3வது புத்தி பலம் இருக்கணும். இந்த 2த்தையும் விட பெருசு எது அப்படின்னா இந்த புத்தி பலம். பெரிய அறிவு, திறமை, புத்திசாலித்தனம் உனக்கு இருக்குது அப்படின்னா கடைசி வரைக்கும் நீ எப்படினாலும் எப்போனாலும் பணமாக்கிக்கலாம். ஆக இந்த புத்தி பலம் அதிகமாகக்கூடிய காலகட்டம் குரு பகவான் 3ஆம் பாவத்தில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கும்போது சூப்பர் இல்லையா? அதே மாதிரி நம்ம முயற்சி எப்பயுமே செய்வோம். ரிஷபோ என்ன பண்ணுவோம்னா, எது வந்து கரெக்டான ஒரு வழியோ அதை விட்டுட்டு ஆப்போசிட்டான ஒரு வழியில் முயற்சி அப்படின்றத போடுவோம். ஆனால் இந்த காலகட்டம் சரியான ஒரு பாதையை நீங்கள் தேர்ந்தெடுத்து அதை முயற்சி பண்ணுவீங்க. இது ஒரு பெரிய ப்ளஸ். ஓகேங்களா? இந்த பிளானட்டரி பொசிஷன் வச்சு சொல்கிறேன். அதுக்கு மேலே ராகு 10ல் இருக்கா, செய்யக்கூடிய தொழிலில் ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவோம். 10ல் ஒரு பாவி இருந்தால் அரசனை போல யோகம் உண்டு. 10ல் இருக்க பாவி ராகு சக்கரவர்த்தியை போல யோகம் உண்டு. கேது 4ஆம் பாவம், அது மட்டும் வெளிநாட்டு கரன்சிஸை கையாளக்கூடிய யோகம். பட் அதில் சில விஷயம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ ஆன் தி ஹோல் உங்களுக்கு எப்படி இருக்குது? நீங்கள் தொழில்னு ஒன்று செஞ்சால் போதுமா பெரிய லெவலில் சாதிப்பீங்க. ஆண்களை பற்றி கவலைப்பட வேண்டாம், ஏன்னா எல்லாரும் தொழில் செய்வாங்க, எல்லா ராசி அன்பர்களும் தொழில் செய்வாங்க. பெண்கள் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக தொழில் செய்யலை அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தை பாருங்கம்மா. உங்களுக்கு சுயதொழில் பிராப்தம் அப்படின்னா சுயதொழில் செய்யுங்க. இல்லை அப்படின்னா அடிமை தொழில் தான் ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா ஒரு கன்சர்னில் வேலை செய்யுங்க. ஆக மொத்தம் பெண்கள் வேலை செய்யுங்க, சம்பாதிங்க, மறந்துடாதீங்க. சரி, எதுலம்மா ஜாக்கிரதையாக இருக்கணும்? ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது இதில் கேத்து பகவான் 4ஆம் பாவம் சுகஸ்தானத்தில் கேத்துமா. உங்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி உங்கள் தாயாரோட ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வேணுமா. நிறைய ரிஷபத்துக்கு நல்ல திருமண வரன் கூடி வரப்போகுது. ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு பிராப்தம் இருக்குது. படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிக்கலாம். செய்யக்கூடிய தொழிலில் அமோக லாபம். அதே மாதிரி ஆல்ரெடி டிவோர்ஸ் ஆகிடுச்சுங்க, 2வது திருமணம் வரத்துக்கான பிராப்தம் இருக்குது. லவ், ரிலேஷன்ஷிப் அதெல்லாம் தொடரப்போகுது. அது எதையுமே குரு பகவான் கெடுக்க போகிறதில்ல. அஷ்டமாதிபதியும் அவள் தான், லாபாதிபதியும் அவள் தான். ஆக லாபாதிபதி லாபஸ்தானத்தை பார்க்குறார். இதை விட வேறு என்னம்மா வேணும்? ஆன் தி ஹோல் சூப்பராக இருக்குமா, கவலைப்பட வேண்டாம். இருந்தாலும் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களேம்மா, அந்த விதத்தில் நாங்கள் எதிலம்மா எச்சரிக்கையாக இருக்கிறது அப்படின்னா கேத்து வந்து சுகஸ்தானத்தில் இருக்காருமா. ஆக சுகஸ்தான கேத்து இதுக்கு எளிமையான வாழ்வியல் பரிகாரம் என்ன அப்படின்னா நம்ம நாய்களுக்கு உணவளிக்கிறது அப்படின்றது. ஆனால் இப்போ இந்த நாய்களுக்கு உணவளிக்கிறது அப்படின்றது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா இருக்குது. இப்போ சிட்டிஸில் இருக்கவங்க அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா டாக்னோட ஃபீடிங் ஏரியாஸ் அப்படின்னே கொடுத்துருக்காங்க. அந்த ஏரியாஸில் மட்டும்தான் ஃபீட் பண்ணணும். மீதி எல்லா இடத்துலையும் வந்து டாக்ஸுக்கு வந்து சாப்பாடெலாம் போடக்கூடாது. அந்த மாதிரி உங்கள் இடத்துலையும் அந்த ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாஸ் இருக்குன்னா அங்கே போடுங்க. இல்லைங்க நாங்கள் வந்து அவுட்டரில் இருக்கோம், கிராமத்தில் இருக்கோம் அப்படின்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் உங்கள் வீட்டில் இருக்க டாக்ஸ்க்கே நீங்கள் ஃபீட் பண்ணுறீங்க அப்படின்னா போதுமானது. நாய்களுக்கு உணவளிக்கிறது மூலியமாகவே கேத்து பகவான் முழுசும் பிரீத்தி அடைவார். ஸோ எளிமையான வாழ்வியல் பரிகாரம் இதை மட்டும் செய்யுங்கம்மா, போதும், நிறைய நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கான பொதுவான பலன்கள். இதை பார்த்துட்டு இருக்க நீங்கள் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சியிலையாவது வீடு வாங்குவோமா, இந்த குரு பயிற்சி காலகட்டத்திலையாவது திருமணம் நடக்குமா, இந்த குரு பயிற்சி காலகட்டத்திலையாவது எங்கள் குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகள் எல்லாம் ஓஞ்சிடுமா, இந்த குரு பயிற்சி காலகட்டத்திலையாவது எங்களோட ப்ராப்பர்ட்டி எங்கள் கைக்கு வந்து சேருமா, கோர்ட்டில் இருக்க கேஸ்னோட ஜட்ஜ்மெண்ட் எங்களுக்கு ஃபேவரபுளாக வருமா, குழந்தையின்மைக்காக வைத்தியம் பண்ணிகிட்ருக்கோம், இது சாதகமாகுமா. இந்த மாதிரி 1 2 குடும்பம்னு எடுத்தால் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்க தானம்மா செய்யும். அந்த மாதிரி உங்கள் குடும்பத்துலேயும் பல பிரச்சனைகள், தீராத பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இது எப்படிமா தீருமா தீராதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நம்மளோட சுய ஜாதகம் தாம்மா அதுக்கான இண்டெக்ஸ். சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக கண்டுபிடிச்சிட முடியும். அந்த மாதிரி உங்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போதே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்கம்மா, அதுக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். நன்றி.